வணக்கம் டிபிகே டாக்ஸ். வீரா சீரியலில் ராணி கதாபாத்திரத்துலேயும் புஷ்பா கதாபாத்திரத்துலேயும் சும்மா மிரட்டிகிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம ஆனந்தி. அவங்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். வீரா சீரியலில் இப்போது சமீபத்தில் ரவுடி ராணி கதாபாத்திரத்தில் செமையாக மிரட்டினாங்க நம்ம ஆனந்தி. அதுக்கப்புறம் இப்போது அவங்க வீட்டுக்கே போய் புஷ்பான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இவங்களை நீங்கள் டான்ஸராக பல ஷோக்கில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீரியலையும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட முழு பயோகிராஃபியும் நீங்கள் பார்க்குறதுக்கு தயாராகுங்க. ஆக்சுவலி ஆனந்தி அவங்க 1988 ஜனவரி 12 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போது 38 வயதாகுது. ஆனந்தி அவங்களோட அப்பா ஆனந்தி அவங்க படித்த ஸ்கூல்லையே பிடி மாஸ்டராக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதனாலேயே பசங்க யாருமே என் கூட சின்ன வயசுலேருந்தே பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் பசங்க கூடயே பேசாமல் தான், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் தான் ஸ்கூல் லைஃப்பை கடந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆனந்தி. அதனால் ஸ்கூல் டைமில் எனக்கு யாருமே ப்ரப்போசல் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிடி மாஸ்டர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பயந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட பதிவு பண்ணியிருக்காங்க ஆனந்தி. ஆனந்தி அவங்களோட அம்மா கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர். இவங்க தன்னோட வீட்டில் தான் பசங்களுக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இவங்களுக்குமே டான்ஸ் கற்றுக்கணுங்கிற ஆசையெல்லாம் வந்திருக்கு. சொல்லப்போனால் இவங்க குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே இவங்க வீட்டுக்கு டான்ஸ் ஆடுற வரவங்களை பார்த்துட்டு இவங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களாமா. குழந்தையிலேருந்தே இவங்க டான்ஸ் ஆடுறத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அம்மா அவங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு பரதநாட்டிய கலை உட்பட எல்லா கலையுமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போதே தொடர்ந்து நிறைய ஸ்டேஜஸில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க ஆனந்தி. அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியத்தில் முழுசாக கற்றுக்கிட்டு ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க நம்ம ஆனந்தி. அந்தளவுக்கு டான்ஸில் முழு ஈடுபாடு கொண்டவங்க தான் நம்ம ஆனந்தி. காலேஜ் முடித்ததும் இவங்க எப்படியாவது நம்ம ஒரு டான்ஸ் ஷோவில் சேரணும், அதுவும் ஜோடி நம்பர் 1 ஷோனா அந்த டைமில் ரொம்பவும் ஃபேமஸ். எப்படியாவது ஜோடி நம்பர் 1ல் நம்மளும் கலந்துக்கணும், அங்கே நம்மளோட பர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆனந்தி அவங்களோட அப்பா இதுக்கு மறுத்துட்டார். ஜோடி நம்பர் 1 ஷோவில் நீ பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணக்கூடாது, நீ பரதநாட்டிய கலையை வேறு ஏதாவது ஸ்டேஜில் டான்ஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அம்மாவுமே இதுக்கு பெருசாக சம்மதிக்கலை. ஆனால் ஆனந்தி அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசை, எப்படியாவது ஜோடி நம்பர் 1ல் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆனால் நம்மளை வீட்டில் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. அப்போது நம்ம கனா காணும் காலங்கள் சீரியலுக்கு ஆடிஷனில் கலந்துக்கலான்ட்டு இவங்க கனா காணும் காலங்கள் சீரியலுக்கு ஆடிஷனில் ஒரு சின்ன ரோலில் கலந்துருக்காங்க. அந்த ஆடிஷன்லேயுமே வின் பண்ணிட்டாங்க நம்ம ஆனந்தி. கனா காணும் காலங்கள் ஷோ இவங்க நினச்ச மாதிரி பெருசாக வரலனாலும் அடுத்து கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்ன்ற ஒரு சீரியலில் ஸ்கூல் பொண்ணாக இவங்க நடித்தாங்க. அந்த சமயத்தில் இவங்களோட நடிப்பு எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருச்சு. அதை தொடர்ந்து இவங்க நினச்ச மாதிரியே ஜோடி நம்பர் 1 சீசன் 6ல் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஜோடி நம்பர் 1 சீசன் 6ல் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவங்க செமிஃபைனல் வரைக்குமே போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அதை பார்த்த இவங்களுக்கு அந்த விஜய் டிவி நிர்வாகமாக ஜோடி நம்பர் 1 சீசன் 7லேயுமே வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த முறை அல்டிமேட்டாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே வியந்து போயிட்டாங்க. சொல்லப்போனால் சிம்பு அவர்கள்லாம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் பாராட்டியிருந்தாங்க. அந்த ஜோடி நம்பர் 1 சீசன் 7ஓட டைட்டில் வெற்றி பெற்றிருந்தாங்க நம்ம ஆனந்தி. இப்போ வரைக்குமே என் வாழ்க்கையில் நம்ப முடியாத தருணம் என்னென்னா, 2014 நான் ஒரு சின்ன பொண்ணாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன், சென்னை வந்தேன். சென்னைக்கு ஆரம்பத்தில் நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கி ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடினேன். அப்புறம் எனக்கு ஜோடி நம்பர் 1ல் வாய்ப்பு கிடச்சி இப்போ வரைக்குமே 11 ஆண்டுகளுக்கு மேலே நான் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன்னா அது என்னோடய விடாமுயற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க ஆனந்தி. மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படியாவது அப்பா அம்மா இருவரையுமே நம்ம சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க நம்ம ஆனந்தி. அப்படி வீடு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் ஜெயக்குமார்ன்றவங்களோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. முதல்ல ஆரம்பத்தில் நட்பாக ஏற்பட்ட இந்த பழக்கம் காதலாக மாறிச்சு. இந்த தொடர்ந்து இப்போது இவங்களுக்கு திருமணம் ஆகி
ஆர்யா வீர்ன்ற ஒரு மகனும் இருக்காங்க. அதே போல் சமீபத்தில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபர்னா அது என்னோடய கணவர் தான். அவர் தான் என்னை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு டான்ஸ் ஆகட்டும், அதே போல் நடிப்பாகட்டும் எல்லாத்துலேயுமே ஊக்கப்படுத்தியிருக்காரு. அதனால் எப்போவுமே என்னோட பெஸ்ட் அப்படின்னா அவர் என்னோட கணவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் புகழ்ந்துருக்காங்க அவங்களோட கணவரை பற்றி. இதே போல் ஆனந்தி அவங்களுக்கு தம்பி ஒருத்தர் இருக்காங்க. என்னோட முதல் மகன்னா அது என்னோட தம்பி தான். சின்ன வயசுலேருந்தே அவனை நான் என் மகன் மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதனால் என்னோட முதல் மகன்னா அவன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனந்தி அவங்க. ஆனந்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ரவுத்திரம், டமால் டுமில், மீகாமன், சங்கத்தமிழன்னு பல திரைப்படங்களில் சூப்பரான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. குறிப்பாக தாரை தப்பட்டை திரைப்படத்தில் பாலா அவர்களோட இயக்கத்தில் நடித்தது தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட்னு சொல்லியிருக்காங்க ஆனந்தி அவங்க. ஆல்ரெடி இவங்க ஒரு டான்ஸர்ன்றனால அந்த திரைப்படத்தில் ரொம்பவும் சூப்பராக இவங்களோட காட்சிகளை உருவாக்கியிருப்பார் இயக்குனர் பாலா அவர்கள். முதல் நாள் ஷூட்டிங் போனப்போ இவங்க கொஞ்சம் அதிகமாக டான்ஸ் ஆடுறதை பார்த்து நீ ரொம்பவும் அதிகமாக ஆடுற, எல்லோரோடையும் சேர்ந்து ஆடுன்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் ரொம்பவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதில் முக்கியமான கதாபாத்திரமாக இவங்க தான் இருந்திருக்காங்க. அதுவும் ஃபுல் டான்ஸ் ஆடுற மாதிரி கதாபாத்திரம். அப்போது இவங்க ரொம்பவும் உடம்பு முடியலனாலும் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினதை பார்த்து பாலா அவர்கள் கூப்பிட்டு பாராட்டி, கண்டிப்பாக உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது, இவ்வளோ உடம்பு சரியில்லாத டைம்லையுமே இவ்வளோ சூப்பராக ஆடிருக்க, நல்லா வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பாராட்டுனா அது அந்த பாராட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனந்தி அவங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னோடய இன்ஸ்பிரேஷ்னல் குரு இப்படி எல்லாமே சிம்ரன் அவங்க தான். என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே சிம்ரன் அவங்க மாறிட்டாங்க. நான் பலமுறை சிம்ரன் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், உங்களை பார்த்து தான் காப்பியாக பண்ணி தான் நான் டான்ஸே ஆட ஆரம்பித்தேன்னு சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் சரி, மென்டராகவும் சரி சிம்ரன் அவங்க இருந்திருக்காங்கன்னு பல இடங்களில் சொல்லியிருப்பாங்க ஆனந்தி அவங்க. ஒரு முறை சிம்ரன் அவங்ககிட்டே போய் நான் தான் உங்களுக்கு அடுத்த சிம்ரன் அப்படின்னு சொன்னப்போ, கண்டிப்பாக ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு திறமை இருக்குதுன்னு பாராட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு செமையாக ஆடக்கூடியவங்க தான் நம்ம ஆனந்தி அவங்க. ஆனந்தி அவங்க இப்போ ரீசெண்டாக நடித்த 2 படமே சூப்பர் ஹிட். கருப்பு திரைப்படத்தில் இவங்க ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வச்சப்பட்ட கதாபாத்திரம் மிக பெருசு. டெலிட்டேட் சீனாக ஆயிடுச்சு. அதுக்காக வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் கருப்பை என்ன வழிநடத்துவோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பதிவு போட்டிருந்தாங்க. அதே போல் இப்போ ரீசண்டாக கட்டா குஸ்தி திரைப்படத்துலையுமே இவங்க ரொம்பவும் சூப்பரான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. கட்டா குஸ்தி 2வுமே இப்போ வெளியாச்சு. அதுலேயும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க நம்ம ஆனந்தி அவங்க. ஆனந்தி அவங்களோட ஃபிட்னஸ் இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எப்போவுமே டான்ஸ், யோகா, பாக்ஸிங் 3மே தொடர்ந்து பண்ணுறவங்க. அதனால தான் என்னோடய ஃபிட்னஸுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க ஆனந்தி அவங்க. வீரா சீரியலில் இவங்களோட ராணி கதாபாத்திரம் எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணுங்கள்.